ஹலோ விவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ மூலயமா என்ன எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை என்ன சர்க்யூட்டை இப்போ வரைஞ்சி அவுட்புட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர் பார்த்துருக்கோம். இப்போ பார்க்க போகிறது ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். இப்போ மேட்லேப் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் ஃபைலுக்கு போய் நியூ மாடல் இதில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு தேவையான காம்போனன்ட்ஸ்லாம் எடுத்து இந்த விண்டோக்குள்ளே நம்ம சேவ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த லைப்ரரி ப்ரௌசர் டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இந்த லைப்ரரி ப்ரௌசர் ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் டைப் பண்ணி இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் இப்போது சர்ச் டேமில் வரும். அது பாருங்கள், ஏசி வோல்டேஜ் சோர்ஸ். அதை எடுத்து இங்கே ஸ்க்ரீனில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து கண்டினியூவஸ் பவர் கை அது எடுத்துக்கிறேன். வோல்டேஜ் மெஷர்மெண்ட் நமக்கு 2 வோல்டேஜ் மெஷர்மெண்ட் தேவைப்படும், இன்புட்டு அவுட்புட்டுக்கு. அப்போது காப்பி பண்ணி 2 வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டை வச்சுக்கிறேன். அதுக்கடுத்தது கரண்ட் மெஷர்மெண்ட். அதுக்கடுத்தது சீரியஸ் RLC branch. அடுத்து அவுட்புட்டுக்கான ஸ்கோப். அதுக்கடுத்தது டயோடு. நமக்கு சிம் பவர் சிஸ்டமில் உள்ள இந்த டயோடை எடுத்துக்கிறோம். இப்போ ஃபுல் வேவ் அப்படிங்கிறதுனால 4 டயோடு தேவைப்படும். இப்போ இதை 4 தடவை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1 2 3 4 5 இருக்குது. 1 டெலிட் பண்ணிடும். இப்போ ஒரு சர்க்யூட்டை நம்ம வரைய வேண்டியதான். போல் இன்புட் ஏசி வோல்டேஜ் சோர்ஸு, இந்த கண்டினியூஸ் பவர் கை, ஒரு வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் 4 டயோடு. எந்தெந்த காம்பவுண்ட் எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத இப்போ நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். அதனால் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl R கொடுத்து சேஞ்ச் பண்ணுறேன்.
இப்போ எல்லா டயோடுமே அந்த டைரெக்ஷன் தான் இருக்கணும். இப்போ நம்ம கண்ட்ரோல் ஆர் கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படியே நம்ம காப்பி பண்ணி இன்னும் ஒரு 3 டயோடாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த சீரிஸ் ஆர்எல்சி பிரான்ச்சில் நமக்கு தேவையானது ஆர் மட்டும்தான். அப்போது அது மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 1 ஓம் தான். அப்ளை, ஓகே. இது ஒரு டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ கண்ட்ரோல் ஆர். இந்த கரண்ட் மெஷர்மெண்ட், வோல்டேஜ் மெஷர்மெண்ட் இதெல்லாம் வந்து வேணும்னா பேரை மாற்றிக்கலாம். இந்த டயோடு வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா D1, D2, D3, D4 அப்படின்னு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது நீங்கள் கனெக்ஷனை கொடுக்க வேண்டியதுதான். இந்த ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 இன்புட் வேணும். அப்போது ஸ்கோப் மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெண்டாவது ஆப்ஷன் பேராமீட்டர்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் ஆக்சிஸ் நமக்கு 3. அப்ளை, ஓகேனா நமக்கு 3 இன்புட்டு இங்கே கிடச்சிரும். இப்போ இந்த வோல்டேஜ் மெஷர்மெண்ட், ஃபஸ்ட்டு வோல்டேஜ் மெஷர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துறோம். அதே மாதிரி கரண்ட் மெஷர்மெண்ட்
கனெக்ஷனை சரியாக கொடுத்தீங்கன்னா அது பிளாக் கலரில் இருக்கும். நீங்கள் கனெக்ஷனை சரியாக கொடுக்கல அப்படின்னா இந்த ரெட் கலரில் அது இண்டிகேஷன் காட்டும். பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இப்போ ஏசி வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து நமக்கு டயோடுக்கு கனெக்ஷனை கொண்டு வரணும். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி முன்னாடியே கொடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து கனெக்ஷனை கொடுக்க முடியாது. அதனால் இப்போ நம்ம முதல்ல இந்த வோல்டேஜ் மெஷர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்து இப்போ பாருங்கள், நீங்கள் அதை கொடுக்கும்போது கொஞ்சம் சரியாக கொடுக்கணும். அதான் இங்கே முக்கியம். நீங்கள் சரியாக கொடுக்கல அப்படின்னா அது கனெக்ஷனில் வராது. இப்போ கனெக்ஷனை கொடுத்து முடிச்சாச்சு. அந்த சர்க்யூட்டை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள், கனெக்ஷன் நம்ம சரியாக கொடுத்துருக்குறோம். இப்போ இதோட வேல்யூவெலாம் மாற்றணும். இப்போ ஏசி வோல்டேஜ் சோர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 24 வோல்ட்டு தான் இருக்கணும். 24 வோல்ட்டு, ஃபேஸ் 0, ஃப்ரீக்வன்சி 60லேருந்து 50, சாம்பிள் டைமு 0, அப்ளை, ஓகே. இதே மாதிரி ஆர்எல்சி சீரியஸ் பிரான்ச்சில் நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 1ன்னு செட் பண்ணியிருக்கோம். அதுவே போதும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் சிமுலேஷன். இந்த சிமுலேட் ஆகிறது இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், க்ரீனில் ஓடிட்டுருக்கு. அடுத்தது ப்ளூவில் அது கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா சிமுலேஷன் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், சிமுலேஷன் முடிஞ்சிச்சு. இப்போது ஸ்கோப்பில் போயிட்டு அவுட்புட்டை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அவுட்புட்டு சரியான அளவில்
நமக்கு தேவைப்படுற மாதிரி அழகாக வந்துருக்குது. இதில் கொஞ்சம் நம்ம வேல்யூவை மாற்றுறோம் அப்படின்னா ஆக்சிஸ் ப்ராப்பர்ட்டி போயிட்டு வேல்யூவை மாற்றினோம்னா நம்ம கண்ணுக்கு விசிபிள் ஆகிற மாதிரி இன்புட் வோல்டேஜ் அப்ளை. ஓகே, பார்த்தீங்கன்னா சைன் வேவ் எல்லாம் தெரியும். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது உள்ளது பார்த்தீங்கன்னா இன்புட் கரண்ட்டு. சாரி, அவுட்புட் கரண்ட்டு. அப்ளை. பாருங்க, இந்த சைன் வேவ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அழகாக இருக்கு. அதுக்கப்புறம் அவுட்புட் கரண்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லி ரெக்டிஃபையர் இருக்கிறதுனால எல்லா சைக்கிள்லேயும் உங்களுக்கு டிசி அவுட்புட்டு கிடச்சிருக்கு. இப்போ அவுட்புட் வோல்டேஜ் அதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். அப்ளை. ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லி ரெக்டிஃபையருக்கான அவுட்புட்டு கிளியராக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அவுட்புட் கிடச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ஆக்சிஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போயிட்டு அதில் வேல்யூவை நம்ம அவுட்புட்டு சரியாக தெரிகிற வரைக்கும் அதை நீங்கள் சரியாக கொண்டு வரலாம். பாருங்க, என் இன்புட்டு வந்து இன்புட் வோல்டேஜ் சைன் வேவாக இருக்குது. அவுட்புட் கரண்ட்டில் அந்த ரெக்டிஃபைடு அவுட்புட்டு கிடச்சிருக்கு. கரண்ட்லேயும் சரி வோல்டேஜ்லேயும் சரி ரெக்டிஃபைடு இந்த ஃபுல் வேவ் அவுட்புட். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் சரியாக இந்த வேல்யூலாம் கொடுத்துட்டு கனெக்ஷன்லாம் சரியாக ஜாயிண்ட் ஆகிருக்கா, கனெக்ஷன் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவுட்புட்டு இது மாதிரி சரியாக வரும். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்ப்போம்.